Hi friends, welcome to Lacham's recipe. இன்றைக்கி நம்ம சேனலில் ஏபிசி ஜூஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்லா, பீட்ரூட், கேரட் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆம்லா சேர்த்துக்கிறேன், ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், 6 லெமன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் மட்டும் பாதி எடுத்து துருவிருக்கேன். இந்த பீட்ரூட் மட்டும் ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த 6 லெமனை புழிஞ்சிக்கலாம். அதில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவே சூப்பராக. இது வடிகட்டெல்லாம் தேவையில்லை, அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் வேக வச்சுக்கோங்க ஆவியில். இப்போ இது 2 பேர் கொடுக்கறதுனால சின்ன ஸ்பூன் தான், இதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சூப்பரான சுவையில் ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஆம்லா சேர்த்து எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. ஸ்கூல் திறந்துட்டாங்கல்ல, அதனால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுல, இந்த நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.